ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மோனாலிசா அவங்களுடைய சிரிப்பு தான் இந்த உலகத்திலே மிகவும் பிரமிக்க வச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் காரணம் என்னன்னு பார்க்கலாம். உலகிலேயே மிகவும் புகழ்பெற்றதாக வந்திருக்குது இந்த மோனாலிசா புகைப்படம். இந்த ஓவியம் பல்துறை மேதை லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சது தான் இந்த ஓவியம். முக்கியமா ஒரு கலைஞர் என்பதை தாண்டி பல துறைகள்ல ஞானியா திகழ்ந்தாரு. முக்கியமா ஓவியத்தை கடந்து கணிதவியல், ஒளியியல், உடற்கூறாய்வுல அவர் அதிக நாட்டம் கொண்டிருந்தாரு. அவரு கலையையும் அறிவியலையும் பிரித்து பார்க்கவே இல்லை. முக்கியமா பிணவரையில என்ன பார்க்கிறோ அதை அப்படியே ஓவியமா வரைஞ்சாரு. முக்கியமா லியோனார்டோவின் ஓவியங்களை பகுப்பாய்வு செய்வது, ஆராய்வது இது மகிழ்ச்சிகரமான ஒண்ணு. அசாதாரண திறமைகள் எல்லாமே அந்த ஆய்வுல ஜொலிக்கும். ஆனா உடற்கூறாய்வு மீதான காதல் தான் மிகவும் பிரபலமான மோனாலிசா படத்தை வரைய அவருக்கு உதவி செஞ்சது. முக்கியமா எல்லாவற்றிலும் அவர் தன் அறிவை அதிகமா பயன்படுத்தி இருக்காரு. அவருடைய ஓவியங்கள் இருந்தும் அவருடைய ஒவ்வொரு செயல இருந்தும் புரிய வருது. ஒளியியல் இருந்து ஓவியத்தை கத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படணும். என்ன சொல்லுவதன் அர்த்தம் என்ன? ஒரு அறையில நீங்க எங்க சென்றாலும் மோனாலிசா ஓவியம் உங்களே பாக்குற மாதிரி உணர்வு இல்லையா? அதே ஒரு உதாரணமா எடுத்துப்போம். கண்ணில் உள்ள அந்த கருவிழி யாரை பாக்குறோமோ அதனை நேராக பார்ப்பதாலும் எதிர் திசையில் இருக்கிறவரோட கருவிழி நேரா இல்லாம சமமற்ற விதத்திலும் இருக்கும். இதுதான் மோனாலிசாவின் மாயைக்கு காரணம். முக்கியமா இது மோனாலிசாவின் விளைவு என கூறப்படும் அளவுக்கு மிகவும் பிரபலமா இருக்கு. ஆனா இது மாயா இல்ல, இது முழுக்க முழுக்க ஒளியியல் அடிப்படையால ஆனது. முக்கியமா மோனாலிசாவின் புகழ்பெற்ற சிரிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. நேரா நீங்க பார்க்கும்போது மோனாலிசா சிரிக்காம இருப்பாங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு சைடா பார்க்கும்போது மோனாலிசா சிரிக்கிற போல இருப்பாங்க. ஓவியங்களை ஸ்பூமாட்டவர் எனப்படும் தெளிவற்ற ஒரு புறக்கோடுகளை மோனாலிசா உதட்டு பகுதியில உதடுகளின் மூலையில பயன்படுத்தி இருப்பாரு. ஒளியியலை நன்கு அறிந்த லியோனார்டோ நாம ஒன்று நேரா பார்க்கும்போது தான் நம்முடைய பார்வை கூரானதாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்திருக்காரு. உண்மையிலேயே மோனாலிசா சிரிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்கள் ஏமாற்றப்படலாம். மிகவும் நேர்த்தியா வரையப்பட்ட அந்த ஓவியத்துல மோனாலிசா உதட்டின் கீழே கீழ் நோக்கிய கோடுகளை வரைந்திருப்பதன் மூலம் இந்த விளைவை ஏற்படுத்தியிருக்காரு. மோனாலிசா சிரிக்கவே இல்லை. ஓவியத்தில் உள்ளவரின் பார்வை அழுத்தமாக வரையப்பட்டு உதடு மங்களாகும் போது உதட்டின் மூலைகள் மேல் நோக்கி எழுது போல நமக்கு தோணும். இதனாலதான் உதட்டின் வடிவம் மாறும். அதனால அவர் சிரிப்பது போல தோணும். இது கிட்டத்தட்ட கண்ணுக்கு புலப்படாது. இதனாலதான் அவர் உதடு அசைந்து கொண்டே சிரிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். முக்கியமா முகம் அசைவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலை விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளரும் எஸ்தல் கூறுகையில மோனாலிசா முகத்துல அடர்த்தியான புறக்கோடுகள் இருந்திருக்காது. அனைத்துமே மங்களாக தான் இருக்கும். இதனாலதான் அவரது முகம் அசைவது போன்ற ஒரு உணர்வு கொடுக்கும். மேலும் உங்களை நோக்கியது போன்று அவர் வரையப்படல. வேறு திசையில் இருப்பதால அவர் அசைவது போல தோற்றமளிக்கும். மேலும் அவர் முப்பரிமாணத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். வரலாற்று ஆசிரியர் எரிமெட்டல் கூறும்போது மோனாலிசாவின் பார்வை நேரா இருப்பதும் நேரா இருக்கும் இந்த ஓவியம் தைரியமானது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. முக்கியம் சொல்லப்படுறது ஆண்களின் கண்களை நேரா பார்ப்பது கண்ணியமானது அல்ல அப்படின்னு என்ற கருத்து இருப்பதால பெண்களின் ஓவியங்கள் பல ஆண்கள் கண்கள் பார்ப்பது போல இருக்காது. இதனால அந்த ஓவியம் கண்கள் கீழ் நோக்கி இருக்கும். அந்த வழக்கத்தை லியோனார்டோ உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா உலக அளவுல இன்னைக்கும் வியக்கத்தக்க வகையில பேசப்படுறது இந்த மோனாலிசா ஓவியத்தை தான். முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஓவியம் 16ஆம் நூற்றாண்டுல லியோனார்டோ டாவின்சி என்பவரால வரையப்பட்டது. முக்கியமா போப்புலர் பலகையில வரையப்பட்டதா சொல்லப்படுது. முக்கியமா மோனாலிசா ஓவியத்துக்கு லா ஜியோகோண்டா என்ற பெயரும் சொல்லப்படுது. இது ஒரு எண்ணெய் வண்ண ஓவியமாகும். உலக லெவலில் புகழ்பெற்ற முக்கியமான ஓவியங்கள்ல இந்த மோனாலிசா ஓவியம் முக்கிய இடம் வைக்குது. பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான இந்த ஓவியம் தற்போது லூவர் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ஓவியம் பிரான்சிஸ்கோ கியோகாண்டாவின் மனைவி லிசா கிராத்தியன் உருவப்படம் கிபி 503 இருந்து கிபி 506 வரையிலான காலகட்டத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஆனாலும் இதுவரையிலும் இந்த மோனாலிசா ஓவியத்தின் ரகசியத்தை உறுதிப்பட யாரும் தெரிவிக்கவும் இல்ல, யாரும் உடைக்கவும் இல்ல. உலகத்துல எத்தனையோ ஓவியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கும் மிக சிறந்த திறனாய்க்கும் ஆராய்ச்சிக்கு ஏற்ற ஒரு ஓவியம் அப்படின்னா அது மோனாலிசா ஓவியம் தான். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஓவியம் என்பதால இதனை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த ஓவியத்துல இன்னைய வரலையும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருது. லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச இந்த ஓவியத்தின் ரகசியமானது பல நூற்றாண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வருது. நிறைய மக்கள் மோனாலிசாவோட புன்னகையில நிறைய மர்மங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா முகத்துல புன்னகை இருந்தாலும் அவருடைய கண்கள்ல சோகம் தெரியுது. எனவேதான் இந்த புன்னகை சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. முக்கியமா மோனாலிசாவின் வயிற்றுல கரு இருப்பதால் தான் அவர் வயிற்றை மறைச்சு கொண்டு உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. லிசா ஜியாண்டோ இந்த ஓவியம் வரையும் போது தனது இரண்டாவது குழந்தைய வயிற்றை சுமந்திருக்காரு. பல ஆராய்ச்சியாளர்கள் மோனாலிசா ஒரு ஆண் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இவரது உடலுக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, மோனாலிசா லியோனார்டோவின் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் மோனாலிசாவின் இந்த ஓவியத்தை ஆராய்ச்சதுல இந்த ஓவியம் லியோனார்டோவின் அம்மாவின் கத்திரினா டாவின்சி வைத்து வரையப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஆராய்ச்சிகள் லியோனார்டோ டாவின்சி இளமையில இருக்கும்போது தாடி இல்லாம இருப்பதா கூறுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஓவியத்தை நன்கு ஆராய்ந்ததுல டாவின்சிக்கும் இந்த ஓவியத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதாகவும் சொல்றாங்க. சில வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா மோனாலிசா இந்த ஓவியம் ஆண் மற்றும் பெண்ணோட கலந்த கலவைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லத்தீன் வார்த்தையான அமன் மற்றும் எலிசா சேர்ந்துதான் மோனாலிசா அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஏன் புருவம் இல்ல? மோனாலிசா துறவி போன்று காணப்படுவதற்கு முக்கிய காரணம் அவருக்கு முகத்துல முடியல. சொல்ல போனா முகத்துல புருவத்துல சுத்தமா முடியல. மேலும் 16ஆம் நூற்றாண்டுல உள்ள உன்னதமான பெண்களுக்கு புருவங்களே இருக்காது. எனவேதான் இது பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வியை எழுப்பிச்சு. சில வரலாற்று ஆய்வாளர்கள் மோனாலிசா ஒரு சிறந்த சமச்சீர் என்ற அடிப்படையில இருப்பதா நம்புறாங்க. ஏன்னா இந்த ஓவியத்தோட பார்வைதான், அதாவது இந்த ஓவியத்தை முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பார்ப்பது போல இருக்கும். அது சைலண்ட் பாத்தீங்கன்னா அதாவது உங்களை பார்த்து சிரிக்கிறது போல தோணும். இப்படி பல ஆய்வுகள் இன்னும் நடந்துட்டு வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.